நிலாவோட அப்பா மனோகர் வந்து சோழனுக்கு கால் பண்ணி, "மாப்பிள நல்லா இருக்கீங்களா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இத கேட்கும்போது சந்தோஷம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி பெரிய ஆப்பு ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இப்போ ஒரு கால் பண்ணி ஃபர்ஸ்ட்டு நிலா கிட்ட பேசுறாரு. சின்னதா ஒரு ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் வேண்டாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லவும், உடனே இவர் என்ன பண்றாருன்னா, சோழனுக்கு கால் பண்றாரு. சோழனுக்கு கால் பண்ணிட்டு, "கல்யாணம் தான் இப்படி இப்படி நடந்துருச்சு. ஆனா, உங்கள நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரியணும்ல. அதனால சின்னதா ஒரு ரிசப்ஷன் வச்சிடலான்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். அப்பதான் வந்து என் பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லி நெனச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நிலா இருந்துட்டு வேண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சோழன்கிட்ட சொல்லும்போது, "இல்ல வேண்டாம். அ நிலாவுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லன்னு சொல்றா. வேண்டாம் விட்டுருங்களேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுர்றாரு. நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு வச்சுர்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம மனோகர் இருந்துட்டு மறுபடியும் கால் பண்ணி, "இல்ல மாப்ள கொஞ்சம் பேசுங்க. நிலா வந்து பயப்படுறா. அ சொந்தக்காரங்கலாம் ஏதாவது கேட்பாங்களோ, வைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கிராண்டாலாம் ஒண்ணும் நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டாம். சின்னதா நம்மள ரொம்ப நெருக்கமான சொந்தங்கள மட்டும் கூப்பிட்டு, இந்த மாதிரி நம்ம ஃபங்ஷன் வச்சுருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா நிலா இருந்துட்டு, "எதுக்கு நீங்க வரேன்னு சொன்னீங்க? எனக்கு என்னமோ பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லுவாங்க. "நான் எங்க வேண்டான்னு தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி உங்க அப்பா நான் அரேஞ்ச் பண்றேன். நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு சோழன். எனக்கு எங்க வீட்ல இருந்து நான் ரொம்ப தூரம் வந்துட்ட மாதிரி இருக்குது." அப்படின்னு சொல்றாங்க. "ஆரம்பத்துலலாம் உன்னையும் என்னையும் பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்ப நீ பயந்துட்டு இருக்கிற நிலா." அப்படின்னு சொல்றாங்க. "என்னன்னு தெரியலங்க. எனக்கு வந்து இந்த வீடு இல்லாம இருக்க முடியாது. நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எங்க அம்மா, எங்க அப்பா பண்றதெல்லாம் நினைக்கும்போது பயமா இருக்குது. அதனால தான் வேண்டான்னு சொல்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. நிலா பயந்த மாரி தான் இப்ப நடக்கப் போகுது. அதாவது மனோகரோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசு, பணம் எல்லாத்தையுமே குடுத்து, ஒண்ணு அந்த குடும்பத்துல இருந்து சோழன பிரிச்சு கூட்டிட்டு வந்துரணும். அப்படி இல்லைன்னா, காசு பணத்த குடுத்துட்டு நிலாவ பிரிச்சு வச்சிரணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். நம்ம தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.